சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும் மொபைல் போன்ஸ்களில் LTR.FM இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். ஆனந்தம் இயேசு தருகிறார் என்று ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். சொல்லுவோம். தமது சிறகால் என்னை காத்து காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க போன்ற காரியம், யார் அவருடைய பிள்ளை? யோவான் அதிகாரம் 1 12 இவ்வனமாக சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆம், இன்று பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் போது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அது இன்று உலகத்தில் நாங்கள் பார்க்கும்போது உலகத்திலே எத்தனையோ பெரிய பதவிகளிலே இருக்கிறவர்கள், எத்தனையோ விதமான அவருடைய பிள்ளைகள் தங்களை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் இவருடைய பிள்ளை, இன்ன
இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாக சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சலாக்கியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் இலகுவாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். எப்படி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே நாங்கள் விசுவாசித்தால் இலகுவாக நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இலகுவாக எங்கள் இருதயத்திலே நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். எவ்வளோ பெரிய சலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார். நாங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அவருடைய நாமத்தை நாங்கள் விசுவாசித்து இருதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்கு பிள்ளையாக எங்களை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் வாயினாலே அறிக்கை செய்யப்படும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ராஜராக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இந்த வேளையிலே நீங்கள் என்ன கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகளோடு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை பிள்ளையாக மாற அழைக்கிறார். அவர் உங்களை பிள்ளையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நோக்கம் எல்லாரும் தம் மண்டை வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம்தான் அவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். என்னவென்றால் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வரப்போகின்றார் என்று. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சலாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு வசனம் இன்னுமாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை விசுவாசித்து எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு அர்ப்பணித்து நாங்கள் வாழும்போது நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு படுவதில்லை, ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் நாங்கள் மனமுறிவதில்லை. ஏனென்றால் அந்த தேவன் எங்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அப்படியாக அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் மட்டும் எங்களை காத்து போஷித்து வழிநடத்தி வருகிற அந்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீங்களும் அவரை விசுவாசிக்க இந்த வேளையிலே அழைக்கிறேன். உங்களை என்ன தேவையாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன நோக்கங்களோடு இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களை அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய பிள்ளைகளாகும் ஆகி அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய சலாக்கியத்திலே சேரும்படி அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வரும்போது ஒரு நாளுமே அவர் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை என்று நாங்கள் இந்த வேளையிலே விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன், வாக்கு தத்தம் தந்த தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், கடைசி பரியந்தம் மட்டும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்து அந்த தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அவர் அப்பண்ணமாகவே உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம், சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் கடைசி நிமிடம் மட்டும், உலகத்தின் மரண பரியந்தம் மட்டும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, அந்த அப்படிப்பட்ட ஒரு தேவன் நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த நாள் மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தி இந்த நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து வருகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்படியான தேவனை நாங்கள் ஏற்று, அப்படியான தேவனை நாங்கள் அறிந்து, அப்படியான தேவனுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபடியினால் இந்த நாள் மட்டும் எங்களை உயர்த்தி, இந்த நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து, இந்த நாள் மட்டும் எங்களை ஆசீர்வதித்து, இந்த நாள் மட்டும் எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாட்டி வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் தான் இயேசு. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை.
கைவிடுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயேசுவை தான் இந்த வேளையிலே நான் உங்கள் முன்பாக உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன். அவர் இந்த வேளையிலே உங்களை வரைந்தி அழைக்கிறார். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுகளை தருவேன் என்று சொன்ன தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினால் இன்று நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்கள் என்ன வேதனையோடு இருந்தாலும் பரவாயில்லை, என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை, என்ன நிலைமையிலே இருக்கிறீர்களோ என்பதை நான் அறிய மாட்டேன். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் உங்களை அழைக்கிறார். ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும், இருதயத்திலே அவரை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலே இருதயத்திலே வாரும், என்னை உமது பிள்ளையாக மாட்டும், என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் என்று நீங்கள் இருதயத்திலே சொல்லும் போது அவர் பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பெரிய விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் நாங்கள் கண்களை மூடி சொல்லுவோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி. நீர் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காய் நன்றி. நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறதுக்காய் நன்றி. உம்மை நாங்கள் விசுவாசித்து வரும்போது, வாயினாலே நாங்கள் அறிக்கையிட்டு இருதயத்திலே உம்மை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவே தெய்வம் ஒன்று விசுவாசிக்கும் போது அப்பா, நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பிள்ளைகளை மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரிய பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலம் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் சுவாமி, யார் என்னென்ன வேதனைகள், கஷ்டங்கள், பாடங்களோடு இருக்கிறார்களோ சுவாமி, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை தொடும்படி கட்டளையிடுவோம் சுவாமி. அவர்களை முதல் பிள்ளைகளாகும்படி கட்டளையிடுகிறோம் சுவாமி. யாருமே இருதயத்திலே விசுவாசிக்கிறார்களோ சுவாமி, அந்த வீட்டிலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி சுவாமி. அந்த வீடுகளிலே விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த தேவனால் ஆகும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆகும் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம் எல்லாரும். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினியோரை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினியோரை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பட்டி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பட்டி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில்